வணக்கம். தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிரை பணயம் வைத்து உழைக்கும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியம். அமைச்சர் சந்திரசேகரன். அவசர கால சட்டத்தில் முறைகேடு இல்லை, நாடாளுமன்றில் பிரதமர் விளக்கம். அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மாகாண சபை தேர்தல் முறைமை தெரிவுக்குழுவை நியமிக்க பிரேரணை சமர்ப்பிப்பு. தமக்கு எதிராக செயல்படுகின்றனர், நோர்வூட் பிரதேச சபை தலைவர் குற்றச்சாட்டு. சிறையில் உள்ள டாக்லஸ் ஜோன்ஸ்டன் மற்றும் அவரின் மகன்களுக்கு திடீரென சுகையினம். பல மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு அபாயம், பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை. வாகரையில் பாரியளவிலான வெடிபொருட்கள் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் வருமானத்துக்காகவும் மக்களின் ஊட்டச்சத்துக்காகவும் உயிரை பணயம் வைத்து உழைக்கும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியம் என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கடல் தொழில் அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்ட 2 முக்கிய ஒழுங்கு விதிகள் மற்றும் மீனவர்களின் நலன்கள் குறித்து பாராளுமன்றத்தில் இன்று ஆற்றிய உரையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சேற்று நண்டுகளை பிடிப்பது தொடர்பாக எமது நாட்டுக்கே உரிய ஒழுங்கு விதிகள் அவசியமானவை. குறிப்பாக சிறிய நண்டுகள் மற்றும் கருவுற்றிருக்கும் நண்டுகளை பிடிப்பதன் மூலம் இயற்கை வளங்களுக்கு பாரிய அனர்த்தம் ஏற்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். 1996ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் சட்டத்தின் 61ஆம் பிரிவின் கீழ் 2024 பிப்ரவரி 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட 2371 கீழ் 35ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானியின்படி இந்த ஒழுங்கு விதிகள் அமைகின்றன. ஐரோப்பிய நாடுகளுக்கு கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் போது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடுமையான ஒழுங்கு விதிகளை பின்பற்ற வேண்டியுள்ளது. கடந்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் இலங்கைக்கு வந்து நேரடியாக படகுகளை ஆய்வு செய்தனர். அங்கு சட்டவிரோத வலைகள் அல்லது தடை செய்யப்பட்ட முறைகள் பயன்படுத்தப்படுவது கண்டறியப்பட்டால் அந்த நாட்டுக்கு மின் ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்படலாம். இவ்வாறான இக்கட்டான சூழலில் அமைச்சின் செயலாளர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகள் கடுமையாக உழைத்து அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர். உலக நடைமுறைக்கு ஏற்ப 130 மில்லிலிட்டர் சுற்றளவுக்கு குறைவாக உள்ள நண்டுகளை பிடிப்பது மற்றும் வளர்ப்பது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். தடை செய்யப்பட்ட வலைகள் அல்லது சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தி பிடிக்கப்படும் மீன்கள் ஏற்றுமதிக்கு நிராகரிக்கப்படுகின்றன. கடந்த வருடம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆய்வுகளின் போது இவ்வாறான தடைகள் ஏற்படாமல் அமைச்சின் அதிகாரிகள் மூலம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அந்நிய செலாவணியை பெற்றுத் தருவதில் சேற்று நண்டுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே அவற்றின் உற்பத்தியை அதிகரிக்கவும் வளங்களை பாதுகாக்கவும் இந்த ஒழுங்கு விதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. நாட்டின் வருமானத்தையும் மக்களின் ஊட்டச்சத்துக்காகவும் உயிரை பணயம் வைத்து உழைக்கும் மீனவர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவது அவசியம். தற்போது சமூகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற விவாதங்கள் நடந்து வரும் சூழலில் உண்மையாக உழைக்கும் மீனவர்களுக்கு முறையான ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த காலத்தில் கொண்டுவரப்பட்ட ஓய்வூதிய திட்டங்கள் பல தோல்வியடைந்துள்ளன அல்லது செயலற்று போயுள்ளன. எனவே மீனவர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் ஒரு வலுவான ஓய்வூதிய முறையை விரைவாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது மீனவர்கள் வயதான காலத்தில் வறுமையின்றி வாழவும் இளைஞர்களை இந்த தொழிலில் ஈர்க்கவும் இந்த திட்டம் உதவும். அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி காரணமாக மீனவர்கள் பெரும் அழிவை சந்தித்துள்ளனர். இந்த சூறாவளியால் 13 பல நாள் படகுகள் முற்றாக அழிந்துள்ளன. மேலும் 215 பாரம்பரிய படகுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதோடு 3 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தேவையான வலைகள் மற்றும் படகுகளை இலவசமாக மீள பெற்றுக் கொடுப்பதற்கும் தேவையான மானியங்களை வழங்குவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இறுதியாக மீனவர்களின் சொந்த நிதியின் மூலம் பலப்படுத்தப்படும் இந்த ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த சபையின் ஒத்துழைப்பையும் அவர் கோரியுள்ளார். நாட்டின் அந்நிய செலவாணியை பெற்றுத் தருவதில் சேற்று நண்டுகள் பாரிய பங்கினை வகிக்கின்றன. மீனவர்கள் தங்களது உயிரை பணயம் வைத்து நாட்டின் வருவாய்க்காகவும் மக்களின் புரதச்சத்து தேவையை நிவர்த்தி செய்யவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறார்கள் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். அவசரகால சட்டம் முறைகேடாக பயன்படுத்தப்படவில்லை என்று பிரதமர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். குறித்த சட்டத்தை மேலும் 1 மாதத்துக்கு நீடிப்பதற்கான பிரேரணை
பிரேரணையை நாடாளுமன்றத்தில் நேற்று முன்வைத்து உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பேரிடர் நிலைமையை முகாமை செய்வதற்காகவே அவசரகால சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. மாறாக கருத்து சுதந்திரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக அது பயன்படுத்தப்படவில்லை என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய ஆய்வுகளின் பின்னரே மக்களை மீள்குடியமர்த்த வேண்டும். இதற்குரிய பணிகளை அரசு அதிகாரிகள் முன்னெடுக்கின்றனர். அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதற்காகவுமே அவசரகால சட்டம் நீட்டிக்கப்படுகிறது என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தென்கிழக்கே வங்களா விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்துக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பு மேற்கு வடமேற்கு நோக்கி நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஜனவரி 8ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, பொலனறுவை, மாத்தளை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். இந்த பகுதிகளில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை, ஹம்பஹா, கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மாகாண சபைகள் தேர்தல் முறைமையை தெரிவு செய்வது குறித்து ஆராய்வது தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கான பிரேரணை நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிசவால் இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்த வேண்டும் என்பது குறித்து இந்த தெரிவுக்குழு ஆராய உள்ளது. அதன் பின்னர் இது தொடர்பான தனது முன்மொழிவுகளையும் பரிந்துரைகளையும் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த குழுவுக்கு பணிக்கப்படும். இந்த தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டு அதன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் மாகாண சபை தேர்தல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி நோர்வுட் பிரதேச சபையை பொறுப்பேற்ற நாள் முதல் தமக்கு எதிராக செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சபையின் தலைவர் பிரான்சிஸ் ஹேலன் தெரிவித்துள்ளார். பகவந்தலாவ நகர வர்த்தகர்களினால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மத்திய மாகாண முன்னாள் அமைச்சர் சரத் ஏகநாயக்கவினால் கொண்டுவரப்பட்ட சட்டமூலத்தை முன்னைய நோர்வுட் பிரதேச சபை ஏற்றுக்கொண்டது. அதன் பிரகாரம் கழிவுகற்றல் பிரச்சினை தொடர்பாக 2020/7/21 அன்று வர்த்தமானி ஒன்றும் வெளியிடப்பட்டது. சபையின் நிர்வாகம் செயலாளரின் கீழ் இருந்தபோது கழிவகற்றல் கட்டணமாக மாதம் 200 ரூபாய் வசூலிக்கப்பட வேண்டும் என குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பின்னர் தேசிய மக்கள் சக்தி சபையை கைப்பற்றிய பின்பு கணக்காய்வாளரிடமிருந்து எமக்கு ஓர் அறிக்கை கிடைத்தது. அதில் கழிவு கட்டணம் சரியாக அறவிடப்படவில்லை என்றும் நோர்வுட் பிரதேச சபைக்கு வரவேண்டிய 4,04,000 ரூபாய் பணம் மக்களிடமிருந்து பெறப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. நான் தலைவராக பதவியேற்ற பின்னர் கணக்காய்வு அறிக்கையின்படி நிலுவையிலுள்ள கட்டணங்களை செலுத்துமாறு வர்த்தகர்களுக்கு கடிதம் அனுப்பினேன். எமது பதிவுகளின்படி 170 வர்த்தக நிலையங்களும் 11 இறைச்சி கடைகளும் உள்ளன. சிலர் தனிப்பட்ட அரசியல் லாபங்களுக்காக தவறான முறையில் செயல்படுகின்றனர். ஒரு வர்த்தகர் கழிவகற்றலுக்காக ஒரு நாளைக்கு செலுத்த வேண்டிய தொகை வெறும் 6 ரூபாய் 60 சதம் மட்டுமே. ஆனால் இவர்கள் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டாம் என கூறி அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள். அங்குள்ள வர்த்தக சங்கம் எவ்வளவு காலம் பழமையானது என்று தெரியாது. அங்கு முறையான கூட்டங்கள் எதுவும் நடப்பதில்லை. நாம் சபையை பொறுப்பேற்றது முதல் திட்டமிட்ட முறையில் எமக்கு எதிரான வேலை திட்டங்களையே இவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் என்றார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய முன்னாள் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவர்களது 2 மகன்களும் தற்போது மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வைத்தியர்களின் ஆலோசனைக்கு அமைய சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்களின் குடும்பத்தினர்
குடும்பத்தினர் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வர சிறை அதிகாரிகளிடம் விடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனினும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நாளிலிருந்து மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வழங்கப்படும் வழக்கமான உணவை பெற்று வருகிறார். மேலும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அவர் தினமும் பயன்படுத்தும் மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை பொழிவு காரணமாக பல மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் சிரேஷ்ட புவியியலாளர் பேராசிரியர் வசந்த சேனாதீர கருத்து தெரிவிக்கையில், கடந்த சில மாதங்களாக பெய்த அதிகப்படியான மழை காரணமாக நிலம் ஏற்கனவே அதிக ஈரப்பதத்துடன் காணப்படுவதால் நிலச்சரிவுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். இதன்படி கண்டி மாவட்டத்தின் உடும்பர, மாத்தறை மாவட்டத்தின் வில்கமுவ மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பதுளை மாவட்டத்தின் ஹாலியல, பசறை, பதுளை, வெலிமடை, லுணுகலை ஆகிய பகுதிகளுக்கும், கண்டி மாவட்டத்தின் தொலுவ, மாத்தறை மாவட்டத்தின் அம்பன்கொல மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் அதுரட்ட, நிர்தண்டாகின்ன, அங்குரன்கெத்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு திணைக்களத்தின் முன்னறிவிப்பின்படி மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலைச்சரிவுகள் மற்றும் சரிவான பகுதிகளுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நிலத்தில் வெடிப்புகள் ஏற்படுதல், மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்வடைதல் போன்ற நிலச்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆறுகள், ஓடைகள் மற்றும் நிலச்சரிவுகளுக்கு கீழ் வசிப்போர் மண் சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் பேராசிரியர் வசந்த சேனாதீர வலியுறுத்தியுள்ளார். வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள அம்பதனாவளி சம்பு களப்பு வயல் பிரதேசத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த 38 ஆர்பிஜி குண்டுகள், 38 சார்ஜர்கள் மற்றும் 5 கைக்குண்டுகளை செவ்வாய்க்கிழமை வாகரை விசேட அதிரடிப்படையினர் மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வயலில் விவசாய செய்கையில் ஈடுபட்டிருந்தவர் வயலை சுற்றி எல்லைவேலி அமைப்பதற்காக குழி தோண்டும் போது மர்ம பொருட்கள் தென்படுவதை அவதானித்து வாகரை விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதையடுத்து வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்ற அனுமதியை பெற்ற விசேட அதிரடிப்படையினர் இன்று கொட்டுமலையில் திருகோணமலை மாவட்ட விசேட அதிரடிப்படை உதவி அத்தியட்சகர் AMG சுஜீவ அத்தநாயக்க தலைமையில் வாகரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனுஷ்க பண்டார, அம்மந்தானவளி கிராம சேவகர் சி கஜேந்திரன், வாகரை பிரதேச விசேட அதிரடிப்படை பொறுப்பதிகாரி அமில சிந்திக்க பிரேமரத்ன ஆகிய அதிகாரிகள் முன்னிலையில் தோண்டும் பணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பொலித்தீன் பைகளில் பொதி செய்து நுட்பமான முறையில் ஆழமான குழியில் புதைக்கப்பட்டிருந்த 38 ஆர்பிஜி குண்டுகள், 38 சார்ஜர்கள் மற்றும் 5 கைக்குண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் கடந்த யுத்த காலத்தில் விடுதலை புலிகளின் மருத்துவ முகாம் அமைந்திருந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். செய்தியின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிரை பணயம் வைத்து உழைக்கும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியம். அமைச்சர் சந்திரசேகரன். அவசர கால சட்டத்தில் முறைகேடு இல்லை, நாடாளுமன்றில் பிரதமர் விளக்கம். அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மாகாண சபை தேர்தல் முறைமை தெரிவுக்குழுவை நியமிக்க பிரேரணை சமர்ப்பிப்பு. தமக்கு எதிராக செயல்படுகின்றனர், நோர்வூட் பிரதேச சபை தலைவர் குற்றச்சாட்டு. சிறையில் உள்ள டாக்லஸ் ஜோன்ஸ்டன் மற்றும் அவரின் மகன்களுக்கு திடீரென சுகையினம். பல மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு அபாயம், பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை. வாகரையில் பாரியளவிலான வெடிபொருட்கள் மீட்பு. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.